ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்ஸஸ் சம்மந்தமா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எங்க போய் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அதுக்கான பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இன்னைக்கு டிஃபரெண்டான கேள்வியோட நாங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, நம்மளோட டாக்டர் சார், அப்புறம் யுவர்ஸ் ஃபேவரட் சஹானாக்காவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு முதல் கேள்வி வந்து சஹானாக்கா கேட்க போறாங்க. அக்கா கேட்டலாமா? கண்டிப்பா கண்டிப்பா சார் கேட்கலாமா? கேளுமா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகானா. ஓகே, நேரா நான் சார்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு போயிடுறேன். ஆமா, எப்பயுமே சார் எடுத்தா நேரம் நான் போவேன். நான் முதல்ல நம்ம பேசிட்டேன். சரி, இப்போ நேரத்துக்கு அவங்க கிட்ட கேட்கறத விட நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். உங்ககிட்ட கேட்டாதான் நான் அவங்க பாப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்போ இதுக்கப்புறம் பேசுவேன் நான். அவங்க எதிர்பார்ப்புனா டக்குன்னு சகானா ரெண்டே கேள்வியில முடிச்சிடுறாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம் நிறைய கேள்வி. இப்போ உங்ககிட்ட நான் என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் கேட்க போறேன். நேர்களே, உங்களுடைய சார்பா வந்து நிறைய கேள்வி நான் சார்கிட்ட கேட்குறேன். அது இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் எவ்வளவு பேர் வந்து இது மனசுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ நான் டக்குன்னு கேட்க போறேன் நான். சரி, இப்போ வந்து முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் இருக்குது, நடத்துறாங்க. கல்யாணம் ஆகணுங்க ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறாங்க. அப்பா அம்மா தான் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. இப்போ வந்து சினிமாவில் வந்து முதல் இரவுன்னு காட்டுறாங்க சார். சினிமாவில் இப்போ அதில் பண்ணுற மாதிரி தான் வந்து ரியல் லைஃப்லும் பண்ணுறாங்களா, இல்லை வந்து சினிமாவில் சும்மா தான்? சினிமாவில் என்ன நிறைய பண்ணுறாங்கிறது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய படம் பார்த்தது இல்லை, ஒரு சில படம் தான் பார்ப்பேன். ஆனால் ஃபர்ஸ்ட் சீனே முதல் சீனே வர்றது இல்லை. என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. நான் இல்லைனோ ஒரு சில வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சரியான சினிமா நான் பார்க்கறது இல்லை. எப்படி பண்றாங்கன்றது கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம். ஓகே சார், தான் வரேன் சார். இப்போ சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறாங்க சார். எப்படி ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி ஒரு பால் கொடுத்து உள்ளே அனுப்பிடுறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு கொஞ்சம் உட்காரமா டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்தது பொழுது விடிஞ்சா இல்லை அடுத்தது இப்போ காலையில் பார்த்தா அந்த பொண்ணு குளிச்சுட்டு தலையில் துண்டு கட்டின்னு வருது, மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் ரியலாக நடக்குதா, இல்லை சினிமாவில் மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்றது என் கேள்வி இல்லை. 2 கமெண்ட் வந்துக்குது. இதை கொஞ்சம் கேளுங்க சகானா அப்படின்ட்டு. இதுக்கு பதில் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது சகானா கேள்வி என்னன்னா, சினிமாவில் வர மாதிரி தான் முதலிரவு இருக்குமா? முதலிரவில் சினிமாவில் எப்படி என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் சொல்கிறபடி அலங்காரம், பூ டிசைனு, செட்டிங்லாம் போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் சொம்பு கையில் கொடுத்து அப்படி கடவுளில் போய் தள்ளி விட்டுட்டு கவட்டாவாக கொடுக்குறாங்க. இந்த பாப்பா அப்படியே போய் பக்கத்தில் உட்காந்து பால் குடிங்க அப்படி பேசி லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை கூட சொல்கிறது கிடையாது, தலை குடிச்சுன்னு கொடுக்குறாங்க, அவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது வந்து சினிமாவில் மட்டும்தான் அப்படி. ஓகே, நடைமுறையெல்லாம் அப்படி இருக்காது. ஏன்னா சினிமாவில் வந்து டைரக்டர் சொல்லி கொடுப்பாரு, டைரக்டர் சொல்லி தருவாரு. என்ன சொல்லி தருவாரு? இப்படி பண்ணணும், இந்த இடத்துல நிக்கணும், இந்த இடத்துல உட்காரணும், இந்த இடத்துல சொம்ப நீட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது நடைமுறையில சாத்தியம் இல்லை. கூச்சப்படுற பெண்களும் இருக்காங்க, கூச்சமில்லாத பெண்களும் இருக்காங்க. லவ்வர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏற்கனவே லவ்வர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு புதுசா பண்ண மட்டும் அவங்க கூச்சப்பட போறாங்களா? இல்லை. அதாவது சினிமாவில் நடப்பது அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் அந்த முதலிரவுன்றது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை போய் நம்ம நேச்சுரலாக போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம அந்த சீனை எடுத்து போட முடியாது இல்லையா? அதனால அவங்க அப்படி நடக்குன்றாங்க. முதலிரவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கணவனும் மனைவியும் இருவரும் சந்திப்பு தான் முதலிரவு. நான் சொல்றது முதல்ல கணவனும் மனைவியும் முதல்ல ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் ஆமாம் முதலிரவு. ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலிரவு முன்கூட்டியே நடந்துருது. அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது ட்ரையல் பார்க்குறாங்க. இவங்களே ட்ரையல் பார்த்துறாங்க, ரூம் போட்டுக்கிறாங்க. இவங்களே எங்கேயோ பிக்னிக் போகிறாங்க, எங்கேயாவது ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயோ போகிறாங்க. அங்கே ஜாலியாக ரூம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிறகு திருமணம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 5வது முதலிரவோ 10வது முதலிரவோ இல்லை 50வது முதலிரவோ தெரியாது. பெண்கள் நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்தது எப்பவுமே பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் முதல்ல பொண்ணு காட்டுவாங்க. குனிந்த தலையை நிமிராத பெண்கள்லாம் இருப்பாங்க, டீ கொடுப்பாங்க, பெரியவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பிறகு முதலில் நல்லா புரிஞ்சுங்க நேயர்களே, திருமணம் நடந்த பிறகு முதலில் மனைவி கிட்ட, அதாவது
பொண்ணுக்கிட்ட ஒரு சொல்ல ஃபால் சொம்பு கொடுத்து உள்ளே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனால் என்ன நடக்கும்ன்றத நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன நடக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் புரியுற மாதிரி சொல்கிறேன். பெண் நான் சொல்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது இப்போ சொல்கிறேன், இந்த காலகட்டத்தையும் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குனிந்த தலையை நிமிராத பெண்கள் இருந்தார்கள். தலை குனிவாங்க, எந்த ஒரு ஆண் மகனிட்டையும் பேசவே மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, பொண்ணு பார்க்க வரதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமறைவாக வச்சு தான் பெண்ணையும் காட்டுவாங்க. நடைமுறையில் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்தில் அது இல்லை. இந்த காலத்தில் கூச்சம் இல்லாத பெண்கள், அந்த காலத்தில் கூச்சம் நிறையா இருக்கும். கணவன் வந்து கணவன்கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்பட பெண்களாக இருக்காங்க. இந்த காலத்தில் அது எல்லாமே மாறிப்போச்சு, கல்ச்சர் கலாச்சாரம்லாம் மாறிப்போச்சு. அப்போ இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு வியாதியும் இல்லை. இப்போலாம் வந்து நிறைய பெண்களுக்கு இப்போ நிறைய வியாதிகள்லாம் வந்திருக்கு. நிறைய வியாதினா ஏற்கனவே சொல்லி வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, நிறைய ஃபேட், இது மாதிரிலாம் இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் இந்த செக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, சில பெண்கள் கணவன் மேல் பாசமாக இன்னைக்கு நம்ம முதலிரவு இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கணவனும் பார்த்தீங்கன்னா ஏக்கத்தில் மனைவிட்ட சந்தோஷமாக இருந்து முதல் மாதமோ 2ஆம் மாதமோ 3ஆம் மாதமோ ஒரே ஒரு இனப்பெருக்கம், குழந்தை, இதெல்லாம் நடந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏற்கனவே ட்ரையல் பார்க்குறாங்க. அந்த ஏற்கனவே ட்ரையல் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்றது நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன், அதாவது ஒரு மனைவியும் கணவனும் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் விந்துக்கள் வந்து பெண்ணுடைய கருவைகளை போகும். அந்த விந்துக்கள் கருவைகளை போன உடனே அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே மாசமாயிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கின்னு டக்குன்னு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நான் வந்து தவறாக நடக்கிற ஒரு லவ்வர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து குழந்தை நிற்கக்கூடாது, இதை வந்து நம்ம தள்ளி போடணும். ஒரு சில பெண்களுக்கு குழந்தை நிற்கும். குழந்தை நின்ற உடனே பார்த்தீங்கன்னா தள்ளி போன உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வந்து தள்ளி போனால் வீட்டுக்கு தெரிஞ்சிருமே, கல்யாணத்துக்கு முன்னே நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்றதுக்காக சில பேர் அபார்ட் பண்ணுவாங்க. இப்போ நடைமுறையில் வியாதிகள் உருவாகிறதுக்கு காரணத்தை சொல்கிறேன். முதலிரவு என்பது புனிதமானது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்கிறேன், அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தலையே குடிய மாட்டாங்கன்னு சொன்ன பாருங்க. அவங்களாம் வந்து கணவன் போவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை நம்ம இன்பமாக இருக்கும், நல்லா ஒரு முறைக்கு 2 முறைக்கு கணவன் சந்தோஷமாக இருப்பார். அதெல்லாம் நடந்த நிகழ்வு. இப்போ இருக்கிற முதலிரவை பற்றி சினிமா படத்தில் காட்டுறாங்க, நேராக போகிறாங்க, லைட் அனுப்பிடுறாங்க. என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இவங்கெல்லாம் நிறைய சில பேர், நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் லவ்வர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பழகிடுவாங்க, சந்தோஷமாக இருந்துருவாங்க. சில பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க. கன்சீவ் ஆனால் வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சு அசிங்கமாயிடும், அதை நம்ம கலைச்சிடலாம்னு சொல்லி மாத்திரை வாங்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் முதலிரவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் முதலிரவு நினைத்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே தவறு பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இதான் முதலிரவாக இருக்கும். ஆனால் சில பேர் நிறைய தவறு செய்கிறீங்க, அது மாதிரி தவறுலாம் செய்யாதீங்க. எப்படியா இருந்தாலும் உங்கள் லவர்ஸ் உங்களுக்கு தான் மனைவியாக போகிறாங்க. அதனால் முதலிரவுன்னும் போது நீங்கள் வந்து அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பல முறை நீங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் முதலிரவு பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்காது, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லது. பெரியவங்க வந்து நிச்சயித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முதல்ல உங்களுக்கு செக்ஸ் லைஃப் உருவாக்கும் போது நடக்கக்கூடிய முதலிரவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகானா வந்து கேட்ட கேள்வி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலிரவில் வந்து எப்படிலாம் வந்து அவங்க அந்த இருட்டான பிறகு என்னென்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் தெரியாது இல்லை, அதை பற்றி அவங்க கேட்டாங்க. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அதாவது சினிமா படத்தில் வந்து பார்த்தோன்னா உடனே கதை சாத்திடுவாங்க. ஆனால் சில சினிமா படத்தில் வந்து முச்சம் அடைய வரைக்கும் காட்டுறாங்க, அது வேற, அது +18 போட்டுட்டு காட்டிடுறாங்க. என்னென்ன நடக்கும், சொம்பத்துக்கு போய் பாலை கொடுத்தோன்னா அவர் பால் நல்லா குடிச்சிடுவார். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட உட்காருவாங்க. இவர் பேசலாம் முதல்ல, இல்லை அவங்க பேசலாமா முதல்லன்னு யோசிப்பாங்க. அப்புறம் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பேசலாம்னு சொல்லி பேசுவாங்க, கணவனை அரவணைப்பாங்க. கணவனை அரவணைக்கும் போது அவர் மூடி ஏற்றுறதுக்கு உண்டான வழிகள் சில பெண்கள் பண்ணுவாங்க. இப்போலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவும் இல்லை. மூடி ஏற்றுறதுக்கு முன்னாலே அவருக்கு விந்து அவுட் ஆகிடுது. மூடி ஏற்றலான்னு சொல்லி கிட்ட போனாவே அது தொட்டும் போதே, கட்டிப்பிடிக்கும் போதே, முத்தம் கொடுக்கும் போதே விந்து அவுட் ஆகிடுது. நிறைய ஆண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த முதல்வர்களை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க, நான் லாங் டைம் பண்ணேன், ரொம்ப நேரம் நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணேன், முழுமையாக எங்கள் மனையை திருப்திப்படுத்துறவங்க நிறைய பேர் முதல்வர் இருக்குன்னு மாட்டேங்க. உங்களாம் நான் முதல்வர் வந்திருக்கோம். இருட்டில் ஆஃப் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கே வச்சிருக்கணும் தெரியாது, பெண்ணுறுப்புலாம் வச்சோமா இல்லை பெட்ரூமில் வச்சோமான்னு கூட தெரியாது. நிறைய ஆண்கள் அப்படிலாம் கூட இருக்காங்க. ஏன்னா கூச்சம், வெக்கம். ஏன்னா முதல்ல இரவு இல்லையா, சில பேர் தொடு உணர்வை உருவாக்குவாங்க. தொடு உணர்வு மார்பத்தை சுவைப்பாங்க,
சில பேருக்கு வந்து உணர்ச்சி தூண்டக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் விந்து வெளியே வந்தால் அது வந்து நேச்சுரல். ஆனால் தொடர்றதுக்கு முன்னாலே சில ஆண்களுக்கு விந்து அவுட் ஆகிடுது. புரியுதுங்களா? சில பேர் வந்து ஆடைகளை அவிழ்த்து விட்டு சந்தோஷமாகிற ஆண்களும் இருக்காங்க. சில பேர் ஆடைகள்லாம் கழட்டவே வேணாம், எனக்கு கூச்சமாக இருக்குது, எனக்கு ஆடைகள் இருந்தால் தான் பிடிக்கும், லைட் இருந்தால் தான் பிடிக்கும், லைட் இல்லாமல்லாம் எனக்கு வந்து கூச்சமாகுது. சில பேர் பல விதம் இருக்குது. கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இல்லற ஈடுபாடு என்பது இன்பமாகவே இருக்காது. ஏன் இன்பமாக இருக்காது அப்படின்னா, நீண்ட நேரம் பண்ணாதான் ஒரு பெண்களுக்கு இன்பம். ஆனால் நீண்ட நேரம் பண்ணக்கூடிய ஆண்கள் 100ல் 10 பேர் 20 பேர் தான் இருக்கீங்களே. மிச்சம் ஒரு 70 பேர் 80 பேருக்கு உடனே வந்துடுது. இந்த கம்ப்ளைண்ட் தான் நம்மகிட்ட நிறைய பேர் வராங்க. அப்போ வந்து முதலுறவு என்பது முழுமையான அளவு இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சாடைய வைக்கணும். உச்சாடையது மூலியமாக வந்து பரவாயில்ல, நாங்கள் முதல் இரவில் நான் சந்தோஷமா இருந்தேன், என் கணவர் லாங் டைம் பண்ணாரு, 2 டைம் பண்ணாரு, 3 டைம் பண்ணாரு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு 10% 20% தான் இருக்காங்க. அரைவணிக்கணும், ஓரல் செக்ஸ் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ஓரலாக வந்து உருட்டணும், பெரட்டணும், இதெல்லாம் நிறைய ஆண்கள் பண்ணுறதே இல்லை. அப்படியே வந்து வைக்கிறாரு, அப்படியே லீக் ஆகிடுது, அப்படியே போய் கம்முன்னு பத்துக்கிறாரு. அதுக்கு பேர் முதலுறவே கிடையாது. அதனால் தயவுசெய்து முதல்ல வந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை பண்ணுங்க. இந்த முதல்வருக்கு முன்னாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படி தெரிஞ்சால் நம்ம முதல்ல போக போகிறோம், சீக்கிரமாக வந்துடுற பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. ஒரு முறை பள்ளி டாக்டரை போய் மீட் பண்ணுவோம், அவர் கொடுக்குற மாத்திரை வந்து சாப்பிடுவோம், ரொம்ப நேரம் செய்வோம், மனைவியை உச்சக்கட்ட அடைவதை செய்வோம் அப்படின்னு முழுமையாக என்னுடைய மருத்துவத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முதலுறவு நீண்ட நேரம் செய்யலாம். ஒரு நைட்டு 2 டைம் செய்யலாம். உறுப்பு சின்னதாக இருந்தால் பெருசாகலாம். நான் கேப்சூல் வச்சுருக்கேன், ஒன்று போட்டால் அன்றைக்கி 2 முதலுறவு உனக்கு 3 முதலுறவு அந்த அளவுக்கு திருப்திப்படுத்துவேன். 3 டைம் 2 டைம் செய்வீங்க, முழுமையாக சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கான உண்டான வைத்தியம் ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஒரு முறை மீட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் முதலுறவு சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து சஹானாக்கா கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நம்ம டாக்டர் சார் வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெடிஷனோடய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ட்ரையல் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லாம் இருக்காது, இதுதான் பண்ண போறோம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம எக்ஸ்பெடிஷனோடய வைங்க அப்படின்னு நம்ம டாக்டர் சார் சொல்லிட்டாரு. ஸோ வந்து நிறைய எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கா சொல்ற மாதிரி தம்பிங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் சார் நம்ம கேள்வி கேட்டுலாமா சார்? ஸோ வர்ஜினல் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிறப்புறுப்புல புண்கள், அரிப்பு இந்த மாதிரிலாம் வருது. பெண்களுக்கும் வருது, ஆண்களுக்கும் வருது. சோ இதோட சிம்டம்ஸ் நமக்கு வந்து நம்ம பிறப்புறுப்புல போய் அலர்ஜியோ ஏதோ வரப்போகுது, இல்ல நமக்கு வந்து பிறப்புறுப்பு சைட்ல இருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்னங்க சார்? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஜினா இன்ஃபெக்ஷன் அப்படின்னா முதல்ல வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் தான் முதல்ல. யூரினரி இன்ஃபெக்ஷன்னா பெயின் ட்ராக், அதாவது சொல்றேன், அதாவது எப்படின்னா அவங்களுக்கு பெண் உறுப்பு சுத்தமாக தான் இருக்கும். அரிப்போ சீழ்படியதோ புண்ணோ கொப்பளங்களோ பெண் உறுப்பு அதை வஜினா சுற்றி எதுவுமே இருக்காது. சுத்தம் இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வந்துடுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட் வைக்கிறவங்களும் இருப்பாங்க, 4 பேட் வைக்கிறவங்க இருப்பாங்க, அடிக்கடி மாத்திரவங்களும் இருப்பாங்க. பிடிக்காது. சில பெண்கள்லாம் ஒரே பேர்ல ஆஃபீஸ் போனால் அங்கே ரூம் ஆஃபீஸ் பாத்ரூம் இல்லை, ரெஸ்ட் ரூம் இல்லைன்றதால அதிலே கூட இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை இன்ஃபெக்ஷன் தான். வஜினா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் முதல்ல மாதவிடாய் காலங்களில் சுத்தபத்தமாக இருக்கணும். ஒரு பேட் வச்சா அடுத்து வந்து அது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு மாதிரியா தெரியுதுன்னா உடனே அடுத்து மாற்றணும். மாத்திர சூழ்நிலை இல்லை. சூழ்நிலை இல்லாத போது என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க. அப்படியே விடும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து 1. 2வது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து ஒரு யூரின் வருது அப்படின்னா எங்கேயாவது ஒரு வாரமோ அப்படி போயிடுறாங்க. பெண்கள் அப்படி போக முடியாது. அந்த யூரினை வந்து அவங்க அடக்குறாங்க பாருங்க, அப்போ யூரின் ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. யூரினரி இன்ஃபெக்ஷன் பேர். சிறுநீரை அடக்கி வைத்தல், அது மாதிரி அடக்கி வச்சுக்க கூடாது. அது வந்து ஸ்டோன் வருது, அது அப்புறம். ஆனால் இதனாலையும் இன்ஃபெக்ஷன் வருது. எதனாலையும் யூரின் வந்து வருது, ஆனால் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவங்க அதை அப்படியே ஸ்டாக் பண்ணுறாங்க. அதுனா வந்து அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி அது என்ன ஆகுது அப்படின்னா ட்ராக்ல வந்து பிரச்சனை வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வஜினாவுல மேலே அந்த ஸ்கின்னு மேலே எல்லாமே சூடாகி கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. அந்த கொப்பளங்கள் வந்து வெடிச்சு உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது, சீழ் மாதிரி வருது, தண்ணி மாதிரி வருது, சில பேருக்கு பிளட் மாதிரி வருது. இதுதான் வஜினாவுடைய மெயின் பிரச்சனையே. ஒன்று, பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அது இருந்துட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மாதவிடாய் காலங்களில் அவங்க சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களோட சுற்றி சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கும். 1. 2வது, யூரின் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி இருக்குது இல்லையா. அந்த யூரின் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது
இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா யூரின் போகாம விட்டுறாங்க, சுத்தம் பண்ணாம விட்டுறாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கும் மேல பெண்களுக்கு அதிகமா வரக்கூடிய பிரச்சனை வெள்ளைப்படுதல். எப்படி? வெள்ளைப்படுதல். கணவன் வந்து என்ன பண்றாரு, டிரைவரா இருக்காரு, எக்ஸாம்பிள் சொல்றேன், டிரைவரா இருக்காரு, லாங்ல போறாரு, சுத்தி வர்றாரு, ஒரு 10 நாள் சொல்லி வீட்டுக்கு வரும்போது அவர் உடம்பு ஹீட்டா இருக்கும். அவருடைய உடம்பு ஹீட்னால மனைவிட்ட 10 நாள் சென்று அந்த 10 நாள் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. அவர் ஒரு முறை சேர்ந்தோன்னு பாத்தீங்கன்னா மறுநாளே வெள்ளப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன காரணம்? ஆமா, ஹீட்டு. கணவனுடைய ஹீட்டு பெண்களுக்கு வெள்ளைப்பட வைக்கும். இந்த வெள்ளைப்படுதல் நோய் என்பது பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. வஜினா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அரிப்பு, சில பேருக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் கேன்சரா கூட மாறி இருக்கு. ஆமா, இப்ப அதான் சொல்றேன். இப்ப கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு, ஊருக்கு வண்டி டிரைவரா இருக்காரு, பண்றாரு, வெள்ளைப்படுது. அது வந்து ஓவரா படும். சில பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்ன, ஒரு நாளைக்கு முன்ன, 4 நாளைக்கு முன்ன வரும் பாருங்க, அது இயற்கையான வெள்ளை. அதனால வந்து இன்ஃபெக்ஷன் வராது. எப்படி? இன்ஃபெக்ஷன் வராது. அது ஜென்ரலா வரக்கூடியது. ஒரு வாரம் டேட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டேட்டுக்கு முன்ன கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு எல்லாம் சில பேருக்கு பால் எழுத மாதிரி படம், லைட்டா படம். அது வந்து இயற்கை. அது வந்து அவங்களுக்கு வஜினால இன்ஃபெக்ஷனே இல்லை. நான் சொல்றது இன்ஃபெக்ஷனை பத்தி நீங்க கேட்கறதால இது வரும், அது சூட்னால வரும், வெள்ளைப்படும், புண்ணரிப்பு வரும். சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வஜினா ஃபுல்லாவே ஸ்மெல் அடிக்கும். இது மாதிரிலாம் நிறைய நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து சொல்றாங்க. அதனால வந்து வஜினாவை பொறுத்த வரைக்கும் சுத்தபத்தமா வச்சுக்கணும். யூரின் போனாலும் சுத்தம் பண்ணணும். சில சூழ்நிலை போறதுக்கு தண்ணி இருக்காது, அப்படியே வந்துடுவாங்க. அது வீட்டுக்கு வந்துட்டா கூட டக்குன்னு அவங்க அதை சுத்தம் பண்ணிடணும். அவரே கணவன் கூட கான்டாக்ட் வச்சுக்கும் போது கூட சரி, ஒரு முறை 2 முறை வந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை சுத்தம் பண்ணிட்டு இன்னொரு முறையும் மாதிரி செய்யணும், சுத்தம் பண்ணிடணும். அதை அப்படியே வச்சு தூங்கிடக்கூடாது. அதை எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்தா நல்லது. அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடலாம். இன்டர்கோர்ஸ் பண்றீங்களா, பண்ணிட்ட பிறகு உடனே போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடணும். சில பேர் அப்படிலாம் பண்றதே கிடையாது, டயர்டாக இருக்குதுன்னு அப்படியே படுத்துருவாங்க, அந்த விந்தோட படுத்து தூங்கிடுவாங்க, காலைல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதாவது பல விதம் இருக்கு. அதால பெண்களே நீங்க வந்து உங்க வஜினாவை சுத்தமா வச்சுக்கங்க. நீங்க வஜினா சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கணவர் கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பாரு. உங்க வஜினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உங்க கணவனுக்கு பரவும், அந்த பரவுதால வியாதிகள் பரவும். இதெல்லாம் வந்து நீங்க ஜாகிரதையா இருந்தா நல்லது என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக வெஜினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக கொப்பளம் மரிப்பு இந்த மாதிரி எது இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து செக்ஷுவல் சம்மந்தமாக உங்களோட ப்ராப்ளம் அது டிரான்ஸ்மிட்டடாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கையும் வந்துருக்கலாம், நீங்கள் க்ளீனாக இல்லாதனால கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ எப்போதுமே நம்மளோட டெய்லி வந்து நீட்டாக குளிச்சு சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 4 நாள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குளியல் எடுத்துருங்க. குளிச்சுட்டு வந்து செக்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களுடைய துணைவியாருக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து எங்க சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. புதுசா நாங்க போற எல்லா நோட்டிபிகேஷனும் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய செக்ஸ் சம்பந்தமா டவுட்ஸ் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கேள்வியை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எங்கெங்க கேம்பிங் நடக்குதுங்கிற டீடைல்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்னைக்கு கேம்பிங் நடக்குது, எங்க கேம்பிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ வந்து பாத்தீங்க அது மட்டும் இல்லாம நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கிளப் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா எங்கிட்டு இருக்கு. அங்கங்க கேம்பிங் வந்துட்டு இருக்காங்க. டாக்டரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கான சொல்யூஷனை நீங்க வாங்கிக்கலாம். எங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் மெடிசன்ஸ் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா லேகியமாவும் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆயில்மெண்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆயிலாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட டிஃப்ரெண்டான மெடிசன்ஸ் வந்து எங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க கேப்சூலா வேணாலும் வாங்கலாம். ஒரே ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இருக்கிற செக்ஸுவல் சம்பந்தமான, அதாவது செக்ஸ்ல மட்டும் திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க செக்ஸுவல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான தீர்வா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் பிரைவேட் லிமிடெட் விசிட் மட்டும் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல இருக்க அனைத்து செக்ஷுவல் பிரச்சனைகளுக்கு வந்து கிளியரா தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். கீழே கேம்பிங் டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாம என்னைக்கு எந்த ஏரியாவில் நடக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டினோட நானும் சகானாக்காவும் உங்களை மீட் பண்ண வரோம். ஸோ இதே மாதிரி அடுத்த சூப்பரான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிற மாதிரி வரை உங்களிடம் யுவர் லவ்லி ஆங்கர் அண்ட் சகானா. See you.